டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விஜயின் மேல திரும்பவும் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் விஜய் அவர்கள் நடிக்கிறதை விட்டுட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக அரசியலுக்குள்ள வந்தாரு. அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கரூர் சம்பவத்துல இருந்து ஜனநாயகன் வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்துட்டே இருந்துச்சு. அவரே ஒரு பிரச்சாரத்திலையும் பேசியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அவரோட பர்சனல் லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சையான விஷயங்கள் ஆரம்பிச்சுது. அவர் திருமணத்துக்கு மீறிய உறவுல ஒரு நடிகை கூட இருக்காருன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மேல ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை எடுத்து வச்சாங்க. இப்ப அடுத்து சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த குடிமகள், எனக்கு சென்னையில வீடு கிடையாது, நான் விஜய் அவர்களோட நீலாங்கரை வீட்டுல தான் தங்குவேன், டைவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன், எனக்கும் அதுல சரிப்பதியான உரிமை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் நடிச்சு வாங்கின எல்லா சம்பளமும் சரி, எல்லா காசுமே சரி, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் களத்துல இப்படி இருக்கும்போது அவரோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால இதோட அரசியலை பாதிக்குமான்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு தேர்தல் வர்றதுக்கு. நான் பாக்குறவங்க கிட்ட கேட்கிறேன், யார் அடுத்த முதல்வர்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்ஸ் அப்படி வேணும் அப்படின்னா மறக்காம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.